பொள்ளாச்சி வழக்கு. அதாவது பொள்ளாச்சி அப்படின்னாலே 6 வருஷத்துக்கு முன்னாடி இளநீ ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ பொள்ளாச்சி அப்படின்னாலே அந்த பாலியல் குற்றச்சாட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு முன்னாடி வந்து போவோம். ஏன்னா நம்ம பார்த்த அந்த வீடியோவில் அலர்ன அந்த பெண்கள் உண்மையிலே சொல்கிறேன், மறக்கவே முடியாது. இந்த பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்னாலே முதல்ல நம்ம சொல்லக்கூடிய இந்த பொள்ளாச்சி வழக்கு அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான வழக்கு. கிட்டத்தட்ட 6 வருஷமா இந்த கேஸ் நடந்து இப்போ வந்து நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த கேஸில் சம்பந்தப்பட்ட 9 பேருக்குமே சாகும் வரை சிறை தண்டனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே சொல்றேன், அந்த தீர்ப்பு வரவேற்கக்கூடியது தான். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதை வரவேற்று தமிழ்நாடு முழுவதும் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். இன்னைக்கு இந்த காம பொறுக்கிகளுக்கு நீதிமன்றம் கொடுத்த இந்த வழக்கை வந்து எல்லாருமே வந்து விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. குறிப்பா மாதர் சங்கம் இனிப்பு வழங்கி கொண்டாடிட்டு இருக்கு. அது வரவேற்புடையதுதான். இதுக்கு வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருக்கார். நீதித்துறையை வாழ்த்தி ஒரு அறிக்கை. 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சொல்ல இந்த ஒரு விஷயத்தை நல்லா கூர்ந்து கவனிக்கணும். அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சிகளுமே இதுக்கான ஒரு முன்னோட்டம் எடுக்கவே கிடையாது. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் அப்படிங்கிற மாதிரி தாமதிக்கப்பட்ட நீதி அப்படிங்கிறது மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அப்படின்ற சொல்லியிருக்காரு. அதாவது எந்த ஒரு வழக்கிலையுமே நீங்க இந்த வழக்கை எடுத்துக்கோங்க, பொள்ளாச்சி கேஸ் எடுத்துக்கோங்க, 6 வருஷம் ஆச்சு இவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு. 6 வருஷம் கழிச்சு தான் இன்னைக்கு தண்டனைன்றது வருது அவங்களுக்கு. ஆனா இந்த தண்டனை அப்படிங்கிறது இந்த 9 பேருக்கு கொடுக்க வேண்டியதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா 6 வருட காலங்கள் கழிச்சு கொடுக்கறது அப்படின்றது உண்மையில ஏத்துக்க முடியாது. 2வது விஷயம், 6 வருஷம் கழிச்சு கிடைக்கிற இந்த தண்டனை இனிமேல் பண்ணக்கூடிய யாருக்காவது, இனிமேல் இந்த மாதிரி செயல்களில் இந்த காம பொறுக்கிகளா மாறக்கூடிய இவர்களுக்கு இது என்ன ஒரு பாடத்தை கற்பிக்கும்னு ஒரு பெரிய கேள்வி எனக்குள்ள வருது. 2 விஷயம் தான். ஒன்னு விரைவு நீதி, 2வது விஷயம் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு தண்டனை இருக்கணும். அப்படி ஒரு தண்டனை வந்தா மட்டும்தான், அதுவும் ரொம்ப வேகமாக நடந்தா மட்டும்தான் இனிமேல் இந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க, பண்றதுக்கு யோசிப்பாங்க அப்படின்றத இந்த இடத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்வைக்கிறேன். நான் ஏன் வந்து தளபதி விஜய் அவர்கள் கொடுத்த இந்த அறிக்கையை வந்து வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க நல்லா பாருங்க, எத்தனையோ அரசியல் கட்சிகள் எத்தனையோ கட்சிகள் வந்தது போச்சு, எவ்வளவு பேர் ஆண்டாங்க, அதுக்கு அடுத்த தலைமுறைகள் வந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், இந்த விரைவு நீதி அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வழக்குகள்ல கண்டிப்பா வேணும். ஏன்னா நீங்க ஒரு சிவில் கேஸ் எடுத்தீங்க அப்படின்னா கூட, சொத்து தகராறு எடுத்தீங்கன்னா கூட அதுவும் ஒரு 5-6 வருஷம் 10 வருஷம் கூட இழுத்துட்டு போகுது. அதே மாதிரி இந்த பாலியல் குற்றத்தில் தீர்ப்பு வர்றதுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா 6 வருஷம் கிட்ட எடுத்துட்டு போச்சு அப்படின்னாக்கா அடுத்து பண்றவனுக்கு இதனால எந்த ஒரு தாக்கமும் இருக்காதுன்ற மாதிரி தோணுது. அதாவது நீங்க விரைவு நீதி, அதுவும் மக்கள் மத்தியில் நீங்க சொல்றீங்கல்ல, கோர்ட்ல இந்த 9 பேர் கதர்னாங்க பயங்கரமா அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அதாவது நான் வீட்டுக்கு ஒத்த புள்ளுன்றாங்கல்ல, ஒத்த புள்ளையா இருந்துக்க பரவாயில்ல, அவங்க கதர்னதை மக்களுக்கு போட்டு காட்டுங்க. அப்பதான் அடுத்து ஒருத்தன் ஒரு பெண் மேல கை வைக்கிறதுக்கு யோசிப்பான், ஐயோ இந்த மாதிரி நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. இதை வந்து நீங்க ஒளிச்சு வைக்கணும். அதாவது பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து சாட்சி சொல்றாங்க, அதெல்லாம் எங்களுக்கு காமிக்காதீங்க. இந்த 9 பேரும் கதறிய கதறல் எல்லாருக்கும் காமிக்கப்படணும். அப்பதான் இனிமேல் எவனும் இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபட மாட்டான். அடுத்து இந்த கேஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் 43க்கும் மேற்பட்ட சாட்சிகள் இருக்கு. இதுல ஒரு சாட்சி கூட பின்வாங்கல. அதாவது ஒரு அரசியல் பிரமுகருடைய மகன், அவங்க சார்ந்தவங்க. இதுல 2வது விஷயம், எல்லாரும் அதிமுகவை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுகவை சார்ந்த பெரிய புள்ளியோட மகன் இதுல இருக்காரு. ஆனா அதிமுக காரங்க மட்டும்தான் எல்லாமேன்னு கேட்டா கிடையாது. திமுக காரனும் இருக்கான், காங்கிரஸ் காரனும் இருக்கான். இதுல பல பேரும் இன்வால்வ். இதுல சோ இதுல மேஜரா இந்த அதிமுகவை சார்ந்த நபர்கள் இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரே காரணத்தினால இந்த கேஸை ஊத்தி மூடணும், இதை மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 43 சாட்சிகளையும் கலைக்கிறதுக்கு, கொலை மிரட்டல் கொடுக்கறதுக்கு பல வாய்ப்புகள் இருந்தும் ஒரே ஒரு பெண் கூட வந்து ரிவர்ஸ் ஆகாம இல்ல இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறுதியா 8 பெண்கள் வந்து நீதிமன்றத்தில் ஏறி அந்த பாக்ஸ்ல சாட்சி சொன்ன அந்த பெண்கள் தான் உண்மையான சிங்க பெண்கள் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இந்த பொள்ளாச்சி கேஸை வச்சு, இந்த தீர்ப்பை வச்சு ஒரு சில அரசியல் வேற போயிட்டு இருக்கு. அது என்னன்ற நான் சொல்றேன் பாருங்க. முதல்ல இப்போ இந்த பொள்ளாச்சி கேஸ் அப்படின்றது கண்டிப்பா யாராலையும் மறக்க முடியாத ஒரு விஷயம், மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஒரு வீடியோ ஒன்று, அதாவது பெல்ட்டால் அடிக்காதீங்க அண்ணா அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது அப்படியே பதைக்கு இது பயங்கரமா ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்மளால வேற எதையுமே யோசிக்க முடியல. என்னடா இது இவ்வளவு கொடூரமா, ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஈவி இறக்கம் இல்லையாடா அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரின்ற மாதிரி நம்ம யோசிக்குது. அந்த அளவுக்கு ஒரு கொடூரர்கள் அவங்களுக்கு இந்த தண்டனை கிடைச்சதெல்லாம் வரவேற்பு கூடியதா, வேற ஒன்றும் கிடையாது. 2வது இன்னொரு காணொலி வேற, உன்னை நம்பி தானடா வந்தேன் அப்படின்ற அந்த ஆடியோ இன்னைக்கு வரைக்கும் சொன்னா நம்ப மாட்டீங்க. 6 வருஷம் தாண்டி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத அந்த 2 வீடியோ, அது வந்து அப்படியே இன்னும் கண்ணுக்குள்ள நிக்குது. அந்த பொள்ளாச்சி அப்படினால இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வந்து போது. அந்த அளவுக்கு கொடூரமான வழக்கு, நான் இல்லைன்னு சொல்லல.
இதுல எதுக்காக அதிமுகவை வந்து இந்த அளவுக்கு எல்லாரும் விமர்சிக்கிறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது அப்படின்றத தாண்டி அவங்க கட்சிக்காரங்க இதுல சம்பந்தப்பட்டாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த கேஸை வந்து மறைக்க பார்த்தாங்க, எல்லாருக்கும் பணம் கொடுத்து செட்டில் பண்ணி இந்த சாட்சிகள் எல்லாம் வந்து கலைக்க பார்த்தாங்க. இதையெல்லாம் தாண்டி இதுல இன்வால்வ் ஆன இந்த பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் தான் இது எல்லாத்தையும் பண்ணாரு, ஏவன் குற்றவாளி அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு கூட மறுபடியும் பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு சீட்டு கொடுத்தீங்க பாத்தீங்களா? இந்த ஒரே காரணம் தான் அதிமுகவை எல்லாரும் இந்த அளவுக்கு விமர்சிக்கிறதுக்கான இந்த பொள்ளாச்சி கேஸ் அப்படின்னா அதிமுக காலத்தில் நடந்தது அப்படின்னு எல்லாருக்கும் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆனது இது ஒரே காரணத்தால மட்டும்தான். ஆக்சுவலா நீங்க நல்லா பார்க்கணும், மக்கள் தான் ஓட்டு போட்டு அந்த டைம்ல அதிமுக வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் எடப்பாடி வந்தாரு, மக்களுக்கான ஆட்சியா இருக்கணும். ஆனா மக்களுக்கான ஆட்சியா இல்லாம அவங்க சொந்த கட்சிக்காரங்களுக்கான ஆட்சியா அவங்கள காப்பாதுறதுல தான் வந்திருந்தாரே தவிர இவர் மக்களுக்காக எதுவுமே செய்யல. இன்கேஸ் இவர் மக்களுக்காக செஞ்சிருந்தாருன்னா கண்டிப்பா 21 இவரையே முதலமைச்சர் ஆக்கியிருப்பாங்க. ஆனா வந்து அது எதையுமே பண்ணாம நீங்க அப்படியே லைனா எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த பொள்ளாச்சியாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எதுவுமே மக்கள் விரோத அரசியலை தான் அவர் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்றத கண்டிப்பா இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். இப்போ இவர் பண்ண இந்த செயல் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது தான் தமிழ்நாட்டில் நீங்க 2026ல 2031ல இன்னும் 300 வருஷம் ஆனாலும் சரி அதிமுக அப்படின்றது கண்டிப்பா ஆட்சிக்கு வரவே வராது, வரவும் முடியாது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க பேர்ல ஒரு பெரிய பிளாக் மார்க் இருக்கு. ஏன்னா அதிமுக மட்டும் ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா மக்கள் சர்வநாசம், அதை கண்டிப்பா சொல்லணும். ரெண்டாவது அதிமுக தான் சர்வநாசம் பண்ணுவான், அவன் தான் மக்கள் மேல அக்கறையே கிடையாது அப்படின்னு அப்போ திமுகவை உயர்த்தி பேசுறியானாக்கா அதாவது எந்த வகையிலுமே அதிமுகவுக்கு சலைச்சவங்க இல்ல திமுக அப்படின்றத கண்டிப்பா சொல்லி ஆகணும். தீர்ப்பின் மூலம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைத்துள்ளதாக கூறிய பொள்ளாச்சியை சேர்ந்த மக்கள் பட்டாசு வெடித்து வரவேற்றனர். இப்போ இந்த பொள்ளாச்சி நீதியவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு இல்லையா, சாகுமுறை சிறை அப்படின்றத இதை பொதுமக்கள் பார்க்கறது அப்படின்றது ஒரு விதம். ஓகேப்பா, இவங்களுக்கு அட்லீஸ்ட் 6 வருஷம் கழிச்சாவது தண்டனை கிடைச்சது, இவங்கெல்லாம் தூக்கி உள்ள போடுங்க, வெளியே வரக்கூடாது, சாவர வரைக்கும் இவங்களுக்கு ஜெயில் தான்ப்பா கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இது பொதுமக்களோட பார்வையில். இதையே எதிர்கட்சியாக இருக்கட்டும், இப்போ ஆளக்கூடிய ஆளுங்கட்சியாக நான் சொல்கிறேன் திமுக இருக்கட்டும், அவங்களோட பார்வையில் இந்த ஒரு நீதியையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலாக மாற்றிட்டு இருக்காங்க. டிஎம்கே காரங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த பிரச்சனையை, இந்த நீதி கிடைச்சிச்சு, பொள்ளாச்சி கேஸில் நடந்தது என்ன அப்படின்றத மக்களுக்கு திருப்பி ஒரு ரீகேப் பண்ணி சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அதிமுக காலத்தில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இதை மட்டும் சொல்லி ஒரு வீடியோ போட்டுருந்தா பரவாயில்ல. இதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் என்னன்னா இப்போ அதிமுக ரீசெண்டாக யாருங்க அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு ஞானசேகரன் கேஸில் இந்த மால் எல்லாம் கொண்டு போய் வச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யாருங்க அந்த சார் அப்படின்ற மாதிரி யார் இந்த சார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கானுங்க. இந்த உருட்டு ப்ரூட்டஸ் என்ன கேட்குறேன், இதையே வச்சு கூட ஒரு அரசியல் பண்ணுவீங்க? அதாவது இவ்வளோ டிலேவாக கிடைச்சிருக்கு ஒரு ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி விமர்சிக்கலாம். இந்த நீதின்றது ஏற்புடையதா இல்லை இதை விட இன்னும் கொடூரமா இருக்கணுமா அப்படின்றது அதை பத்தி பேசியிருக்கலாம். இதை வச்சு கூட அரசியல் பண்றாங்க பாருங்க, யார் இந்த சார், யார் இந்த சார்கள் அப்படின்ட்டு. அது யார் அந்த சார் இல்ல, யார் அந்த சார்கள் அப்படின்னு கேளுங்க. முதல்ல நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன், அதிமுகவை கேள்வி கேட்கிற தகுதி திமுகவுக்கு என்ன இருக்கு? அதிமுக மட்டும் தான் வந்து கட்சிக்காரங்க இந்த மாதிரி வேலை பண்ணாங்க, அவங்களை காப்பாற்றணும் ஈடுபட்டாங்களா? திமுக பண்ணவே கிடையாது. நான் கேட்கிறேன், அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போய் தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு பையனையும் பொண்ணையும் மிரட்டி அந்த பொண்ணை அடிச்சு துன்புறுத்தி அவ பாய் ஃப்ரெண்டையும் அடிச்சு விரட்டி விட்டு அதுக்கப்புறம் உன்னை வீடியோ எடுத்துன்னு சொல்லி அந்த பொண்ணை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அந்த பொண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து நான் சொல்லும் போதெல்லாம் அந்த சார் கூட நீ வந்துட்டு போனோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னாக்கா இதெல்லாம் எதுவுமே நடக்கல, அவன் மேல வேற கேஸே இல்லை அப்படின்னு கமிஷனரை விட்டே சொல்ல வச்ச இந்த திமுக அவங்க கட்சிக்காரங்களை காப்பாற்றுற வேலை செய்யலையா? அதிமுக அப்படின்றதுமே பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் விரோத அரசியல் தான் பண்ணாங்க, மக்களை சுரண்டி திங்கிற அரசியலை தான் பண்ணாங்க. நம்ம நாட்டையே வந்து பிஜேபிக்கு வாடகைக்கு விட்டவங்க தான் நம்ம இல்லை, அதை மறுக்கவே முடியாது. ஆனால் அதிமுகவுக்கு கொஞ்சம் கூட சலைச்சவங்க இல்லை திமுகன்றதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதாக சொல்கிறேன். இப்போ எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா அந்த டைமில் இந்த பொள்ளாச்சி கேஸ் நடந்து அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் போய் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட கிட்டத்தட்ட 2 வாரங்கள் கழிச்சு தான் எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சு. அது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல, சாட்சிகளை கலைக்கிற வேலையில் இருந்தாங்க இவங்க பிஸியா அப்படின்றாங்க. ரொம்ப தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல, அது மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு குற்றம் அப்படின்னு நடந்துச்சுனாக்கா முதல்ல எஃப்ஐஆர் போட்டுட்டு தான் விசாரிக்கணும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அவங்க பண்ணது தவறு தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதே விஷயம் இப்ப பொன்முடி அவர்கள் வந்து சைவம் வைணவம் குறித்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை பேசுறாப்புல போன மாசத்துல, அதுக்கு அடுத்து ஒரு 5 நாள் வந்து பாத்தீங்கன்னா சட்டசபைக்கு போறாரு, வனத்துறை சம்பந்தமாக கேள்வி கேட்கப்படுது, விளக்க உரை கொடுக்குறாரு, எல்லாமே பண்ணிட்டு மக்கள் எல்லாம் ப்ரோட்டஸ்ட் பண்றாங்க, மக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்கன்ட்டு அடுத்து 5 நாள் கழிச்சு வெள்ளிக்கிழமை அதுவும் அவர்கிட்ட துணை பொதுச் செயலாளர் பதவியை புடுங்குறீங்களே தவிர மினிஸ்ட்ரியை புடுங்க கிடையாது. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் கோர்ட்டு தானா முன் வந்து அவர் பண்ண தவிர திமுகவே உறுதி பண்ணியிருக்கு. அப்புறம் ஏன் காவல்துறை வந்து ஏன் அவர் மேல வழக்கு பதிவு செய்யல? இன்கேஸ் காவல்துறை பண்ணலனா கோர்ட் தானா முன் வந்து இந்த கேஸை எடுத்து பண்ணும் அப்படின்னு சொன்னதுனால பாத்தீங்கன்னா இப்ப ஏப்ரல் 28ஆம் தேதி வந்து 2 அமைச்சர்களை வந்து நீக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. சோ அப்போ வந்து கட்சிக்காரனை காப்பாத்துற வேலையை அதிமுக மட்டும் தான் பார்த்துச்சு, திமுக பார்க்கலையா? அடுத்து செந்தில் பாலாஜி ஊழல் வழக்குல ஜெயிலுக்கு போயிட்டு 400 நாள் 1 வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்து வந்தவரை மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அமைச்சர் பதவியை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறீங்க. கோர்ட்டே காரி துப்பி அவர் நீங்க அமைச்சர் பதவியை விட்டு நீக்கல அப்படின்னாக்கா கண்டிப்பா அவரோட ஜாமீன் ரத்து செய்யப்படும்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அமைச்சர் பதவியை தூக்குறீங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். நீ எப்படி போயிட்டு எந்த மூஞ்ச வச்சுட்டு நீ போய் அதிமுக குறை சொல்ற? முதல்ல நீயே ஒரு கேடு கெட்ட அயோக்கியம். ஒரே ஒரு அமைச்சர் கூட நல்லவன் உத்தமம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ எந்த முகத்தை வச்சுட்டு போயிட்டு அதிமுகவை குறை சொல்லிட்டு இருக்கிற? அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்துச்சு, ரொம்ப கொடூரமா பண்ணாங்க, அதிமுக சாட்சிகளை கலைக்க பார்த்துச்சு. ஆமா இல்லைன்னு சொல்லல, நீ பண்ணல அதே வேலையை. இஸ்லாமியர்கள் பேசுறீங்களே, வக்பு சொத்துக்காக போராடின ஜாகிர் ஹுசைனை கொன்னாங்களே, அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க நீங்க? சிஎம் செல்லுக்கு டைரக்டா கம்ப்ளைண்ட் கொடுத்தாருங்க அவரு. அதாவது சிஎம் கிட்ட பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசராக வேலை பார்த்தவர். அதாவது இவர் மேயரா இருக்கும்போது இவங்க அப்பா சிஎம் இருக்கும்போது டைம்ல இருந்து அவர் வேலை பார்த்துட்டு இருக்காப்ல ஜாகிர் ஹுசைன் அப்படின்ற ஒரு திருநெல்வேலியை சேர்ந்தவர். அவரோட உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, ஒரு ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர். அவரையே வந்து பாத்தீங்கன்னா தலையை வெட்டி கொள்றாங்க. வக்பு சொத்துக்காக கொன்னவன் யாருன்னா திமுக காரன் அப்படின்றாங்க. அந்த கேஸை பத்தி எல்லாம் பேசாம அப்படியே இழுத்து மூடுறீங்க. அதை பத்தி எதுவுமே ஒரு பெரிய அளவில் செய்தி கூட எதுவுமே வரவே கிடையாது. அப்ப சொந்த கட்சிக்காரனை காப்பாத்துற வேலை நீங்க பண்ணலையா? ஒரு பொதுமக்கள் விமர்சிக்கலாம், அதாவது அதிமுக ரொம்ப கேடுகட்ட ஆட்சிங்க, என்னங்க இப்படி எல்லாம் பண்ணாங்களேங்க, இன்னும் கூட மறக்க முடியலங்க, மன்னிக்க முடியாதுங்க அதிமுகவை எங்களால. அவங்க பண்ணதெல்லாம் ஒன்னா ரெண்டாங்க. மக்கள் இறங்கி போராடுறானுங்க ஜல்லிக்கட்டுக்காக. ஒரு பக்கம் துப்பாக்கி சூடு, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா இந்த பொள்ளாச்சியில அவ்வளவு பெண்கள், நீங்க பாத்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க, அந்த போன்ல பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே கொடூரமானது. அதாவது அதெல்லாம் எடுத்து போடாம 2 வீடியோ நம்ம பார்த்திருக்கோம். உன்னை நம்பி தானடா வந்தேன் அப்படின்ற அந்த வீடியோ, பெல்ட்டால அடிக்கிற ஒரு வீடியோ, இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இதை தாண்டி இன்னும் பல வீடியோக்கள் இருக்கு. அவ்வளவு கொடூரமான செயல் செஞ்சிருக்காங்க இவனுங்க. இதெல்லாம் வந்து பொதுமக்கள் கேட்கலாம், பொதுமக்கள் கொந்தளிக்கலாம். இதுதான் சாக்குன்னு இதை வச்சு அரசியல் பண்றதுக்கு திமுகவுக்கு என்ன தகுதி இருக்கு? அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல வந்து பாத்தீங்கன்னாக்கா யாரோ ஒரு 2வது நபர் இருக்காங்க அப்படின்றது எல்லாரும் தெரிஞ்சு யார் அந்த சார் அப்படின்னு கேட்கிறோம். அது நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் சொல்றாரு கமிஷனர் அருண் அவர்கள். வந்து யாரும் அந்த சார் எல்லாம் கிடையாதுங்க, இவன் ஒருத்த மட்டும் தாங்க இன்வால்வ்டு, இவன் மேல ஒரு கேஸ் மட்டும் தாங்க இருக்குன்னு நம்ம சொல்றதுக்குள்ள அவர் வந்து ஆஜராயிராப்புல. அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா சாட்சியை கலைக்கிற வேலை இவங்களே பண்ணிட்டு யார் அந்த சார்னு கேட்டு போர்டை தூக்கி பிடிச்சாங்க அதிமுக அப்படின்ற காரணத்தினால இப்போ அந்த டைமுக்கு கலாய்க்கிற டைம் நான் கேட்கிறேன். ஒரு பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்க சார்ந்து அவங்க சொந்தக்காரனா இருந்து பேசுறதுக்கு உங்களுக்கு வாய் கிடையாது. இதை வந்து ஒரு அரசியல் பண்ணி அதிமுகவை பழி வாங்குறதுக்கு இதாண்டா சரியான நேரம், அவங்கள கலாய்க்கிறதுக்கு இதாண்டா சரியா சந்தர்ப்பம்ட்டு கலாய்க்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க, அதுல கலாய்ச்சிருக்கலாம். அவர் பேசுற பல விஷயங்களை வச்சு விமர்சனம் பண்ணலாம், தவறே கிடையாது. ஒரு பெண்கள் பாதிக்கப்பட்ட இந்த விஷயத்துல ஒரு நீதி கிடைச்சிருக்கு, இந்த நீதி குறித்து தான் பேசணுமே தவிர இதுலயும் ஒரு அரசியல் பண்ணா உன்னை விட கேடு கட்ட உலகத்துல ஏமா இருப்பான் யோசிச்சு பாரு. அந்த A1ல இருந்து A9 வரைக்கும் உள்ளவங்களுடைய பின்புலம் இந்த ஒட்டுமொத்த சார்களும் அதிமுக கட்சியில் தான் இருக்கிறார்கள். மறுபடியும் சொல்றேன், இந்த பொள்ளாச்சி கேஸாக இருக்கட்டும், சாத்தாங்குளம் கேஸாக இருக்கட்டும், இது ரெண்டுமே கொடூரமான கேஸ், யாராலையும் மறக்க முடியாத கேஸ். உண்மையிலேயே சொல்றேன், வெற்றிமாறன் எடுத்தாரு இப்ப விசாரணைன்னு ஒரு படம், அந்த மாதிரி எல்லாம் இதை எடுத்தாங்கன்னா 100 நாள் ஓடும். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான கேஸ் இதெல்லாம். உண்மையிலேயே அதை மறக்கவே முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு கேஸ் நான் இல்லைன்னு சொல்லல. இதுல நக்கீரன் கோபால் அவர்களுடைய பங்கும் அதிக அளவில் இருக்கு. நான் அது வந்து கண்டிப்பா சொல்றேன், எனக்கே ஞாபகம், நான் யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி பார்த்தீங்கன்னா சாத்தாங்குளம் கேஸ் வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அப்ப எந்த சேனல் இருந்தாலும் நக்கீரன் கோபால் தான், அவர் பேசின வீடியோ தான் வரும். டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப கிளியரா போட்டிருப்பாப்புல. உண்மையிலேயே ஓகேப்பா, சூப்பர்ப்பா, கரெக்டா தான் சொல்றாருப்பா இவர் அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டம் நமக்குள்ள இருக்கும். இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்காக இருக்கட்டும், சாத்தாங்குளம் கேஸாக இருக்கட்டும், இந்த ரெண்டுத்தையுமே பயங்கரமா கவர் பண்ணது நக்கீரன் கோபால். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா எனக்கு என்ன ஒரு கேள்வினா, 4 வருஷமா நக்கீரன் கோபால் நான் எங்கேயுமே பார்க்கல. இந்த 4 வருஷமா வந்து திமுக ஆட்சியில எந்த ஒரு அவலமும் நடக்கலையா? இல்ல 4 வருஷமா இவரு கோமால இருந்தாரா? இல்ல ஏதாவது வாங்கிட்டு கிங்கிட்டு போயிட்டாரா? ஒன்னும் புரியலையே. டிஎம்கே காரங்க கிட்ட விலை போயிட்டாரு. விலைலாம் போல அவங்க கட்சியோட ரொம்ப ஒரு முக்கியமான கொத்தடிமையாக மாறிட்டார். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அப்ப ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பிரச்சனையை நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து பேசுறான்னா அவன் ஒரு அரசியல் ஆதாயத்தால தான் வந்து பேசுறான். அவன் ஒரு கட்சியை ஆதரிச்சு தான் வந்து பேசுறான்றது எதுவும் தெரியுதா நல்லாவே. ஆகவே மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், அதிமுக காரன் கெட்டவன் தான், ஆனா திமுக காரன் ரொம்ப கேடு கட்டவன். இவன் அயோக்கியன்னா அவன் மகா அயோக்கியன். அதனால இவனும் நல்லவன் இல்லை அவனும் நல்லவன் இல்லைன்றது உங்க புரிதலுக்காக நான் இவ்வளவும் சொல்லிட்டு இருக்கேன். மறுபடியும் சொல்றேன், நீதிமன்றம் இப்ப இவங்களுக்கு கொடுத்த இந்த தீர்ப்பு உண்மையிலேயே
வரவேற்புடையது தான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான், தாமதிக்கப்பட்ட நீதி அப்படின்றது மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் நான். ஏன்னா விரைவு நீதி மட்டுமே அடுத்தவனுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் சொல்லிக்கிறேன். அதனால இந்த 90 நாளைக்குள்ள விசாரிச்சு நீதியை வழங்கணும் அப்படின்னு சொன்ன இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு உண்மையிலே தேவைப்படக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இவனும் சரி கிடையாது, அவனும் சரி கிடையாது. இவனும் இவன் ஆட்களை காப்பாற்ற நினைக்கிறான், அவனும் ஆட்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். அதிமுகவும் கேடு கட்டவன், திமுக மகா கேடு கட்டவன். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரையும் புறக்கணிச்சுட்டு ஒரு புதிய ஒரு மாற்றம் கம்பல்சரி தேவை. ஏன்னா இது வரைக்கும் யாராவது ஒருத்தராவது இந்த 90 நாளைக்குள்ள ஒரு விரைவு நீதி கம்பல்சரி எங்களுக்கு வேணும்னு யார் சொன்னாங்க? யோசிச்சு பாருங்க. பாதிக்கப்பட்டா போராடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரே விஷயம் தான், அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் எழுதப்படாத விதி அரசியல்ல போராட்டம் போராட்டம் போராட்டம், இதை மட்டும் தான் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன தீர்வு, தீர்வுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் யாருக்குமே எதுவுமே தெரியாது. அதனால மக்களோட முன்னேற்றம் வேணும், பெண்கள் பாதுகாப்பு வேணும் அப்படின்னாக்கா உண்மையிலே சொல்ற ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து இவங்க 2 பேரும் அப்படியே மறைமுகமா பேசி வச்சுட்டாங்க போல. நான் ஏதாவது தப்பு பண்ணா நீ போராடு, நீ ஏதாவது தப்பு பண்ணா நான் போராடுறேன். போராடுறதை மட்டும் விட்டுறவே கூடாது, நம்ம போராடிட்டே இருக்கணும். ஆக மொத்தம் குற்றம்ன்றது நடந்துட்டே இருக்கும், நம்ம போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு இதை மட்டும் தான் இவங்க கையில் எடுத்திருக்காங்களே தவிர இந்த குற்றம் நடக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. போராடுறது மட்டும் தான் இவங்களோட அஜெண்டா. இது 2 நாசக்கார கட்சிகளோட அஜெண்டாவும் போராட்டம் பண்றது மட்டும் தானே தவிர தீர்வு கிடையாது. இப்போ நீங்க வேணா பாருங்க, தளபதி விஜய் அவர்கள் வந்து அறிக்கையில் சொல்லியிருக்காரு 90 நாள்ல விரைவு நீதி அப்படின்ட்டு. உடனே வந்து எப்படி ஒரு ட்ரெஸ் எல்லாம் காப்பி பண்ணி முதலமைச்சர் போறாரோ அந்த மாதிரி இப்போ ஷூட்டிங்ல பிஸியா இருக்காப்ல. ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் 90 நாள்ல விரைவு நீதிமன்றத்துக்கு நாங்கள் ஒரு பட்ஜெட்டை ஒதுக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு குருமா ஒன்று பண்ணுவாங்க பாருங்க.